பெயர் சொல்லி ஒளியேற்ற உன்னை கேட்கின்றேன், வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. மீசாலையை பிறப்பிடமாகவும் ஜெர்மன் நாட்டை வசிப்பிடமாகவும் கொண்டவர் காலம் சென்ற அளவுக்கு பூரணம் தம்பதியின் மூத்த மகன் ஆவார். 1958ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 5ஆம் தேதி பிறந்தார். திருமணமாகி தொழில் வாய்ப்பு பெற்று வெளிநாடு சென்றார். கடந்த 2 மாதங்களுக்கு முன் தனது உறவுகளை பார்ப்பதற்கு வந்தபோது கடந்த 2026ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 3ஆம் தேதி அன்று மாரடைப்பு காரணமாக இறைவனடி சேர்ந்தார். அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் ஆன்மீக வாழ்வை தனதாக்கி செல்வ செழிப்புடன் புன்னகை பூத்த முகத்துடன் அள்ளி இறைக்கும் மனதுடன் மக்கள் மத்தியில் வாழ்ந்தவர். தூய சிவமாலை தாயின் அரவணைப்பும் இன்மையிலும் வறுமையிலும் என்றும் என்றும் வாழ்ந்த ஆன்மீக பொறுமை பூத்த மாமனிதர், உம்மிழப்பு எமக்கு பேரழிப்பு. நீர் கையேந்திய சிவமாலை தாய் உன் கரம் பிடிக்க இவ்விரங்கல் திருப்பலியில் பங்கெடுப்போம். ஆகவே இறந்தவர்களை நினைவு கூறுவது என்பது வாழுகின்ற எங்களை நாங்கள் தகுதியுள்ளவர்களாக்கிக் கொள்வதே. மரணத்தை சந்திக்க எங்களை நாங்கள் தகுதியுள்ளவர்களாக்கிக் கொள்ளுகின்ற அந்த பேருன்னதமான நிலையை அது எங்களுக்கு ஏற்படுத்தி தருகின்றது. ஆகவே இந்த திருப்பலியை நாங்கள் தகுதியுள்ள விதத்திலே ஒப்புக் கொடுக்கவில்லையே, தடையாக இருக்கிறவர்களுடைய பாவங்கள், பலவீனங்கள், குறைவுற்றங்கள் எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியத்தை ஏற்றுக்கொள்கின்றேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதை வாழ்வதற்கு அனைவரை சகோதர சகோதரிகளை உங்களை நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளாமல் எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடிக் கொள்வோமாக. ஆண்டவரே உமது இரக்கத்தை தாழ்மையுடன் மன்றாடும் எங்கள் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவிசாய்க்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மடியார் அருளப்பு ஸ்ரீவனை இவ்வுலகில் மக்கள் கூட்டத்தில் ஒருவராக இரக்கமுடன் தேர்ந்து கொண்ட நீர் அமைதியும் ஒளியும் நிறைந்த இடத்தில் அவரும் புனிதர்களுடன் தோழமை கொண்டிருக்க செய்தவர்களும் உம்மோடு தூயாவியார்களின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமலும் ஆகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எலிபெலிபோல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, வசனங்கள் 1-9 முடிய. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடன் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அதிவிதிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமானின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இடவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளனர். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்டபின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்தபின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார்.
பொன்னை உலையிலிட்டு புலமிடுவது போல் அவர்களை புடமிட்டார். எரிகளி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரிதால் நடுவே தீப்பொறி போல பறந்து சுடர்விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாழ்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வார். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பார். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே உம்மை நம்பும் எவரும் வெட்கமுறுவதில்லை. ஆண்டவரே உம்மை நம்பும் எவரும் வெட்கமுறுவதில்லை. ஆண்டவரே உம்மை நம்பும் எவரும் வெட்கமுறுவதில்லை. ஆண்டவரே உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும். ஏனெனில் அவை தொடக்கம் முதல் உள்ளவையே. உமது பேரன்பிற்கு என்னை நினைத்தருளும். ஏனெனில் ஆண்டவரே நீரே நல்லவர். விடுவித்தருளும். என் சிறுமையும் வருத்தத்தையும் பாரும். என் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருளும். என் உயிரை காப்பாற்றும். என்னை விடுவித்தருளும். உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ள என்னை வெட்கமுறவிடாதேயும். வாய்மையும் நேர்மையும் எனக்கு அரணாயிருக்கட்டும். ஏனெனில் நான் உண்மையை நம்பியிருக்கின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உயிர்ப்பு முத்தாளமுமான நானே, என்னில் நம்பிக்கை கொள்வர் பிறப்பிலும் வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டார். இப்போது உடனே கடவுளின் கேட்பதையெல்லாம் அவர் உனக்கு கொடுப்பார் என்பதை எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாளில் உயிர்த்தெழுதலின் போது அவர் உயிர்த்தெழுவான் என்பதை எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும் போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளுபவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆமாண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார். இதே வாழ்வு தரும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவில் அருமையான சகோதர சகோதரிகளை, அருளப்பு ஸ்டீவன் என்பவர் இந்த உலகத்திலே எங்களோடு சார்ந்த ஒரு உறவாக இந்த உலகத்திலே வாழ்ந்து எல்லோருக்கும் வருவது போல அவருக்கும் வாழ்க்கையினுடைய முடிவு அமைந்து கொண்டிருந்தனாலே அதனுடைய வடிவங்கள் வேறாக இருக்கலாம். எங்களுடைய மரணத்தின் வடிவங்கள் பலவாக இருக்கலாம். ஆனால் மரணம் என்பது நமக்குரிய ஒன்று. நாங்கள் அதில் விலகிவிட முடியாது. ஆகவே இந்த மரணத்தை நாங்கள் ஏற்று வாழத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால சொல்லப்படுகிறது, ஆண்டவருடைய மரணத்தை நாங்கள் நாள்தோறும் நினைவு கூர்ந்து அதன் வழியாக எங்களுடைய மரணத்தை நாங்கள் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். மரணத்தை எவ்வாறு பக்குவப்படுத்திக் கொள்வது என்று சொல்லி நாங்கள் சிந்திக்கலாம். மரணம் இயற்கையானது, நம்மவருக்கு உரியது. அந்த மரணத்தை நாங்கள் பயத்தோடும் அச்சத்தோடும்
வேதனையோடும் அடைகின்றோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையின் தராதரம் பிழைக்கின்றது என்பதை நாங்கள் நினைவிலே வைத்திருக்க வேண்டும். இந்த உலகத்திலே நேர்த்தியாக ஒருவன் வாழ்வான் என்று சொன்னால் அவன் மரணத்தை பற்றி பயப்பட தேவை. அதனாலதான் சொல்லுகின்றது ஒருதனைக்கு வீரம் வீரம் மரணம். அந்த மரணம் அவனுக்கு ஒரு முறை வருகின்றது. ஆனால் வீரமில்லாத ஒழுக்கமில்லாத பண்பில்லாத மனிதர்களுக்கு அது மரணம் பல முறை வருகின்றது என்று சொல்லுகிறார். ஆகவே அருமையாளர்களே, ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்து அவருடைய வாழ்வுக்காக நன்றி செலுத்தி நாங்கள் திருப்பதி ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்வையும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். எங்களுடைய வாழ்வும் ஒரு அரும்பொட்டில தான் நிற்கிறது. எப்ப என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு சூழ்நிலையிலே தான் மனித சீரியம் இருக்கிறது. அதுக்குத்தான் இவ்வளவு சண்டைகளும் இவ்வளவு கொல்லாப்புகளும் இவ்வளவு நிலைகளையும் நாங்கள் உட்படுத்திக் கொள்கிறோம். தேவையில்லாத விடயங்கள் நாங்கள் உருவாக்கிக் கொள்கின்றோம். அது எங்களுக்கு மரணத்தின் பயத்தை இன்னும் அதிகரிக்கின்றது. ஆகவே நல்ல விடயங்களை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். நல்லவற்றை நாங்கள் வாழ வேண்டும். நல்லவற்றை நாங்கள் பின்தொடர வேண்டும். அதனாலேதான் சொல்லப்படுகிறது இறந்தவர்களுக்கான ஆத்ம சாந்தி பிரார்த்தனையாக இருக்கின்ற பொழுது வாழுகின்ற எங்களுக்கு இது ஒரு கடவுளுடைய எலாம் புலோக் என்று சொல்லுகிறார். கடவுள் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறார். நாங்களும் திருந்தி நல்லவர்களாக வல்லவர்களாக இறை நம்பிக்கையிலே வளர்கின்றவர்களாக எங்களுடைய வாழ்வை நாங்கள் புனிதப்படுத்திக் கொள்ள இறைவன் தருகின்ற ஒரு சந்தர்ப்பம் என்பதை சொல்லப்படும். ஆகவே அறிஞர்களே, அருளப்பு ஸ்டீவன் என்பவருக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கின்ற பொழுது அவர்களுடைய வாழ்வுக்காக நாங்கள் நன்றி செலுத்த விளைகின்ற பொழுது அவர் வழியாக நாங்கள் பல நன்மைகளை பெற்றுக் கொண்டிருக்கலாம். ஆகவே அதற்காக நன்றி செலுத்துகின்ற பொழுது மனித வாழ்வு என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். எப்போ எங்கே என்று சொல்லி யாருக்குமே தெரியாது. ஆகவே அந்த சூழ்நிலையிலே இருக்கிற நாங்கள் இந்த வாழ்க்கை என்பது மரணத்துக்கான வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது. யாரும் இந்த உலகத்திலே வாழ்க்கையை நிறுத்தவும் முடியாது, ஒழிக்கவும் முடியாது, அதிலிருந்து தப்பியோடவும் முடியாது. ஆகவே இந்த வாழ்க்கை என்பது மரணத்துக்கான தயாரிப்பின் காலம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த தயாரிப்பின் காலத்தை நாங்கள் பக்குவத்தோடும் புண்ணியத்தோடும் நல்மனதோடும் நாங்கள் தயாரிக்கின்ற பொழுது மரணம் உங்களுக்கு ஒரு பூதாகரமான பாதகமான ஒரு விடயமாக நமக்கு தெரியாது. அதை இன்னொரு வாழ்வுக்கான வழியாக தெரியும். ஆகவேதான் நான் சொல்றேன், உயிர்ப்பு முத்தாளமும் வாழ்ந்து நானே நம்பிக்கை கொள்பவர் இறப்பை கடந்தும் வாழ்கிறார். ஆகவே கடவுள் இந்த நாட்களிலே நாங்கள் உயிர்ப்பின் ஆண்டவருடைய உன்னதமான பெருவிழாவை கொண்டாடி அந்த நம்பிக்கையிலே இருக்கிறோம். ஆகவே மரணத்தை கடந்தும் கடவுளுக்கு ஒரு வாழ்வை வைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. ஆகவே நாங்கள் மேலுலகு சார்ந்தவற்றை நாட வேண்டும். மண்ணுலகு சார்ந்தவற்றை நாடி பிரியோசனம் இல்லை. அது இந்த மண்ணோடே நாம் அழிந்து போகும். ஆகவே மேலுலகு சார்ந்தவற்றை நாடி அதன் பண்புகளை எங்களுடைய வாழ்வினை வளர்த்துக் கொள்கின்ற பொழுதுதான் உயிர்ப்பின் உத்தாரத்தின் மேன்மையின் வாழ்வுக்குள்ளே நாங்களும் உட்புக முடியும். அதன் வழியாக பிரச்சனையை பெற்றுக் கொள்ள முடியும். ஆகவே இந்த வேளையிலே சிறப்பாக அருளப்பு ஸ்டீவன் என்பவருக்காக மன்றாடுவோம். அவர் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர்களுக்கு நித்திய தோழமையிலே இடம் கொடுக்க வேண்டும் என்று விசேட விதமாக எழுந்து நின்று மன்றாடி செலுத்திக் கொள்வோம். இரக்கமுள்ள தகவலே, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், துறவத்தார் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். அவர்களது பணிவாழ்வு சிறப்புற அவர்களுக்கு உடலுள்ள ஆரோக்கியத்தை அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் எவனும் இறப்பிலும் வாழ்வான் என முடிந்த இயேசுவே, திருமுன் உம் அடியார் அருளப்பு ஸ்டீவன் அவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை அளித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கமுள்ள தகப்பனே, அருளப்பு ஸ்டீவன் என்பவரது பிரிவால் துயரும் மனைவி, பிள்ளைகள், சகோதரர்கள், பேர பிள்ளைகளுக்கும் நீர்தாமே ஆறுதலும் தேர்தலுமாக இருந்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
தகப்பனே, மரித்த அருளப்பு ஸ்டீவனின் ஆத்மத்துக்கு நித்திய இளைப்பாற்றியை கொடுப்பதோடு அவரது குடும்பத்திலிருந்து மரித்த அருளப்பு பூரணம், அல்பிரட், அல்போன், சிமியோ பிள்ளை, திரேசம்மா அவர்களையும் இவ்வேளையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்கும் நித்திய இளைப்பாற்றியை அளித்தள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அவர் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு இறைவனுக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவர் தொடர்ந்தும் அவரை நித்திய பேருபத்துக்குள்ளே நுழைய அவருடைய பாவங்கள் கரையாக இருந்தால் அனைத்தையும் மன்னித்து அவருக்கு நித்திய பேருபத்திலே இடம் கொடுத்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் திருமணமாக்கி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளை நீங்கள் நான் உடைந்து ஒப்புக் கொடுக்குமே திருப்பதியை எல்லாம் நல்ல சுத்த தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவரே, உமடியார் அருளப்ப ஸ்ரீவனுக்காக புகழ்ச்சி பலியை ஒப்புப்படுத்தி உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் எங்களது பெற்றுள்ள பரிகார முயற்சியை முன்னிட்டு அவரது வாழ்வுக்கு உயிர்த்தலும் பெருமாறாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். தமிழனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுள்ள எல்லாம் வல்லமையா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமா எங்கள் கடமையும் வெட்புக்குரிய சேதமாகும். ஏனெனில் நாங்கள் அனைவரும் சாவாக விளைவிக்க கிறிஸ்து ஒருவரே சாவை ஏற்றுக்கொண்டார். நாங்கள் அனைவரும் என்றும் உமக்காக வாழ்ந்திட அவர் ஒருவரே சாக திருவிழமானார். ஆகவே வானதூதத்தினரோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி என்றென்றும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர், 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 வான்வெளிகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களில் ஓசானா. ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களில் ஓசானா. வானக தந்தையே,
நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை குழந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த முயல்கிறோம். இவ்வாறு இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுதலமாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுடைய உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருக்குங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நமது நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கொண்டு வாழ்வுதலும் அப்பத்தையும் வெளிப்படைக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உந்திருவன் என்று மற்ற ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்கோடு மக்களை தூயாவியோடு சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கொண்டர்களும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லீயோ, எங்களாயர் ஜஸ்டின், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தர்களும் மேலும் தலைமை எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் யாவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மத திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் இப்பணி ஒப்புக் கொடுக்க விளைகின்ற எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இரக்கமாயிரும். விசேட விதமாக இன்றைய நாளிலே நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்ற அருளப்பு ஸ்டீவன் என்பவர் மீதும் இரக்கமாக இருந்து அவருடைய பாவங்களை எல்லாவற்றையும் கழுவி போக்கி அவருக்கு நித்திய பேரின்பத்திலே பங்கு பெற அருள் புரியாக. கடவுளின் கன்னி தாயான புனிதமரியா, அவருடைய கடவுளான புனித யோசேப்பு, திருத்துதர்கள் இவரை புகழ்ந்தவராயிருந்தோராகிய புனித அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உந்திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரவல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவருடையாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியானவரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. நின்று கல்லூரனை நோக்கி கைகளை விரித்து மன்றாடி கொடுப்போம். உன்னுலகில் இருக்கின்ற தந்தை, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருமணம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் ஆண்டவரே, தீமை அனைத்துள்ளவர்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிமலர் அருளை மன்றாடுகின்றோம். மதிரக்கத்துதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கணக்கிழமை நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேருபத்திற்காகவும் எமக்கராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன், திருத்துவதற்கு முழங்குகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவிழத்து கேட்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை அறிவிக்கிறோம். சுமார் உயிர்த்தெழுதலும் வாழ்வு நானே,
எங்கள் நம்பிக்கை கொள்பவர் இறப்பை கடந்தும் வாழ்வர் என்று எங்களுக்கு உறுதிமொழி தந்து தன்னுடைய உயிர்ப்பினால் எங்களுடைய வாழ்வை மேம்படுத்திய ஆண்டவர் இயேசு இவரே. இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் ஒருவரும் பெற்றோர். நன்றி கூறி மன்றாடி வருவோம். ஆண்டவரே, உயிரளிக்கும் அருள் அடையாளத்தால் வளம் பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் சகோதரர் அருளப்பு ஸ்டீவனின் ஆன்மா உமது குடிமுறைக்கையில் பங்கேற்ற முந்தனில் அவரை திருப்பலியின் ஆற்றலால் தூய்மை பெற்று கிறிஸ்துவின் அமைதியில் முடிவில்லா பேரும் கொள்ளச் செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஒன்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனுக்கும் அனைவருக்கும் என்று பணி செய்து வாழ சமாதானத்தில் சென்று வாழுவோம்.